ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேல்ஸ் பை ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சாப்ஸ். இது வந்து நம்ம 2 கிலோ பண்ண போகிறோம். இது வந்து 6 to 8 பீப்புளுக்கு கேட்டர் ஆகும். இந்த சாப்ஸில் நம்ம டொமேட்டோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, பட் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோன்னு வெங்காயம், இது வந்து 2 கிலோவுக்கு நான் வந்து 400 கிராம்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து நான் கருவேப்பிலையும் போடுறேன். சீரகம், 2 ஸ்பூன் மிளகு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட சேர்ந்து இஞ்சி ஒரு 75 கிராம்ஸ் அண்ட் பூண்டு ஒரு 75 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் ஆகிருக்கும் போதே நீங்கள் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர்லாம் போட்டிங்கன்னா அது கருகிரும். ஸோ அதனால தான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுடரில் ஆட் பண்ணுறோம். இதை வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு மசாலா பவுடர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களா, அதுவும் போடலாம். இது போடலாம், இல்லாட்டி அதுவும் போடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சம் லைட்டாக கலருக்காக காரப்பொடி போடுறேன். தேவையான அளவு குழம்பு மசாலா பொடி, அது வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போடுறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஆற விட்டுட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து இதுதான் அந்த வறுத்த மசாலா. இது நல்லா ஆறட்டும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது ஆறின உடனே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் புளிஞ்சு போட்டுக்கோங்க. இதோட இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன், இந்த மசாலா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். 3.5 டேபிள் ஸ்பூன்ஸ் உப்பு போட்டுக்கிறேன். இல்லை 25 to 30 மினிட்ஸ் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருங்க. அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா வதக்கி இந்த குழம்பு மேலே போட்டுட்டோன்னா நம்ம குழம்பு ரெடி. இதில் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மெல்லிசாக வெட்டிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்பு மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம சிக்கன் சாப்ஸ் ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம குழம்பு கொதிச்சுட்டு இல்லையா, இது மேலே போட்டு நல்லா கலந்து விட போகிறோம். ஸோ இதை பார்த்து எடுங்க. கொதிக்கும், நம்ம கையில் பட நிறைய சான்சஸ் இருக்குது. அதை பார்த்து கவனமாக பண்ணுங்க. போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். இல்லாட்டி மேலே அப்படி தெரிச்சிடும், நம்ம கை மேலே தெரிச்சிடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ குழம்பு ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி ஆர் ஆப்பம், ரைஸ் இது எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 1 கறி வந்து நீங்கள் எது கூட வேணாலும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆனால் இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன், குழம்பு, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி
தலையை கொஞ்சம் அப்படி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டோம். நம்ம சிக்கன் குழம்பு ஆர் சிக்கன் சாப்ஸ் ரெடி. நான் சைட் பை சைட் நான் ரைஸும் வச்சுட்டேன். ஸோ அது ஸ்டீம் அடங்கினோட கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இது ரைஸோட சாப்பிட போகிறேன். ஸோ நல்லா குழம்பு கலந்து விட்டுட்டு பயங்கர சூடாக இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது பயங்கர சூடாக இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேல்ஸ் பை ஸ்ரீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிடுங்க. See you. Bye bye.